ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜி தமிழ் சீரியலில் பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். கார்த்திகை தீபம் சீரியல் வந்து சீசன் 1ல் கார்த்தியும் தீபாவும் தான் நடித்தாங்க. அதாவது கார்த்தியும் தீபாங்கிற கேரக்டரில் வந்து ஆர்த்திகாவை தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா சீசன் 1 வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வந்து பேரா நடிச்சுட்டு இப்போது கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ரேவதிக்கு வந்து இப்போ கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் இந்த கதையை கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ரேவதி கழுத்தில் வந்து கார்த்தி தாலி கட்ட போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க. அப்படி தான் இந்த கதையை இப்போ வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ரேவதி கழுத்தில் வந்து கார்த்தி வந்து எந்த சூழ்நிலையில் அவர் தாலி கட்ட போகிறார் அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்குறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நவீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து சீரியலில் வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. கார்த்தி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு தான் நவீன் அப்படிங்கிறத கேரக்டரில் வந்து நவீன் வராங்க. நவீன் ஏற்கனவே பார்த்தோம்னா மாரி சீரியலில் சூர்யாவோட தம்பியாக அரவிந்தா வந்து அந்த கேரக்டரில் அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து மாரி சீரியலும் சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த சீரியலில் வந்து இப்போ அரவிந்த் வந்து அவங்க காட்டாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கார்த்தி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு நவீன் வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை வந்து உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கேரக்டர் பார்த்தோம்னா அவங்க எப்படி இருந்தாலும் ரேவதி கழுத்தில் இவங்க தாலி கட்ட போகிறது கிடையாது. கார்த்தி தான் கடைசி நேரத்தில் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நவீன் வந்து ரேவதியோட தங்கச்சியை லவ் பண்ணுற மாதிரிக்கு இந்த கதையை இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நவீன் வந்து துர்காவை லவ் பண்ணுற மாதிரி தான் இந்த கதையை இப்போ வந்து கொண்டுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது கார்த்தி வந்து ஹீரோவாக நடிச்சிட்ருக்குறாங்க. செகண்ட் ஹீரோவை வந்து நவீனை வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க கொண்டுட்டு வருவாங்களா, நவீனோட கேரக்டரை வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆக்குவாங்களா, துர்காவும் நவீனும் லவ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால அவங்க கேரக்டரை வந்து கூடுதலாக தான் ஆக்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது கார்த்தி ஃபஸ்ட்டு ஹீரோனா செகண்ட் ஹீரோவை வந்து நவீன் வருவாங்களா, அப்படி வரும்போது இவங்களோட கேரக்டரை வந்து இன்னும் என்ன மாதிரிலாம் கொண்டுட்டு வருவாங்க. கார்த்தியோட ஃப்ரெண்டு அப்படி தான் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டர் இப்போ வந்து உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது துர்காவும் அவங்க நவீனும் வந்து லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் சாமுடிஸ்ரீ வந்து இந்த லவ்வுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே ரேவதியும் மகேஷை லவ் பண்ணுற விஷயம் தெரியாமல் தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து கார்த்தி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துர்காவும் நவீனும் வந்து லவ் பண்ணுற விஷயத்தையும் வந்து சாமுடிஸ்ரீ கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவீன் யார், இவங்களுடைய ஃபேமிலி வந்து யாராக இருக்கும், இவங்களுடைய ஃபேமிலியை வந்து வேறு யார் மாதிரின்னு காட்டும் போது சாமுடிஸ்ரீ வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்களா, இல்லைன்னா அவங்களும் வந்து ஒரு விரோதி மாதிரி காட்ட போகிறாங்களா. அப்படி இருக்க நேரத்தில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரேவதிக்கும் கார்த்திக்கும் என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்து கல்யாணம் நடக்க போகுது. அப்படி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா துர்காவையும் நவீனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன மாதிரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நவீனோட குடும்பம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக அந்த கதையை வந்து அடுத்ததாக தான் கொண்டுட்டு போகிற மாதிரிக்கு இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா எப்படியும் ரேவதி கழுத்தில் வந்து கார்த்தி தான் தாலி கட்ட போகிறாங்க. அப்படி தாலி கட்டி முடிச்சதுமே கார்த்தி யாருங்கிற உண்மையை வந்து சாமுடிஸ்ரீக்கு வந்து தெரிய வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த கதை வந்து அடுத்ததாக வந்து விறுவிறுப்பாக தான் கொண்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் துர்காவையும் நவீனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கார்த்தி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.